என் அன்பான குமரி மாந்திரிக ஜோதி நேயர்களை உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு எப்படிப்பட்ட பதிவுனா, இது ஒரு வசியம் தான். இது வசியம் எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உப்பு மூலமா பண்ணலாம். உப்பை கொண்டு சகல பேரும், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எல்லாரையுமே வசியம் செய்வதற்கான ஒரு அற்புதமான முறை இது. இந்த வீடுகளில் பிரச்சனையாட்டு இருக்கும். சில பெண்களுக்கு கல்யாணம் முடிச்சு புது வீட்டுக்கு போனோன்னே சில பிரச்சனைகள் நிறைய வந்துட்டு இருக்கு. இப்போ வர பார்த்தீங்கன்னா, இடையில இந்த நகைக்காக ஒரு பிரச்சனை வந்து ஒரு பெண்ணை கொன்னாங்களா, அவங்க சூசைட் பண்ணாங்களான்னு தெரியல. இருந்தாலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து வீட்டில் வந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ அந்த பிரச்சனைகள்ல இருந்து இவங்க எப்படி தப்பித்து கொள்ளலாம்? எல்லாருமே அன்பு செலுத்தணும். வீட்டில் எல்லாருமே ஒரு நபர் மேல அன்பு செலுத்தணும். இல்ல அவங்க வந்து வெளிநபர்கள், வெளியே யாராவது ஒரு நபர்கள் வந்து அன்பு செலுத்தணும். அப்ப அவங்க வந்து என்ன காரியம் பண்ணலாம்? எல்லாருக்கும் பேர் இருந்து நம்ம வசிய வேலைகள் பார்த்துட்டு இருக்க முடியாது. நம்ம வீட்டில் ஒரு 6 பேர் இருக்காங்கன்னா 6 பேருக்கு நம்ம இருந்து வசிய வேலைகள் பார்த்தோம்னா அமௌண்ட்டும் பெருசாயிரும். அதுக்கான இதுவும் நமக்கு வந்து சரியான இதாட்டு இருக்காது. அப்ப இதை வந்து சிம்பிளா சின்ன சின்ன விஷயங்களை வைத்து நம்ம எப்படி பண்ணிக்கலாம், அதற்கான முறை தான் இது. ரொம்ப ரொம்ப சூப்பரா வேலை செய்யும். அது வந்து நீங்க வந்து பண்ணக்கூடிய விஷயத்தை பொறுத்து. அதுவும் சும்மா யானோ தானோன்னுட்டு நான் கொஞ்சம் உப்படுத்து இதாக்கணும்னா அப்படிலாம் கிடையாது. முக்கியமா மனதை ஒருநிலைப்படுத்திட்டு நீங்க இந்த காரியம் பண்ணீங்கன்னா நல்ல பக்காவா வேலை செய்யும். யாருக்குன்னா உப்பு கையில வச்சுட்டு நீங்க பண்ணும்போது யாருக்கும் எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. அதனால ஒரு கைப்பிடி உப்பு எடுத்துடுங்க. கல் உப்பு எடுத்துடுங்க. பாக்கெட்ல உள்ள உப்பு அந்த இதுகள்லாம் எடுக்காதுங்க. கல் உப்பு ஒரு கைப்பிடி எடுத்துடுங்க. இந்த கல் உப்பு எடுத்து சுக்கிர வேலை, சுக்கிர ஓரை பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு நாளைக்கும் சுக்கிர ஓரை, குரு ஓரை தெரியும். அதுல இந்த சுக்கிர ஓரை ஓடக்கூடிய நேரத்துல ஒரு இடத்துல அமைதியா இருந்துடுங்க. ஒரு இடத்துல அமைதியா இருந்து கல் உப்பை கையில், வலது கையில வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யுங்க, நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை என்ன செய்யணும், 1,00,000 உரு போடணும். இது ஒரு நாள்ல போட்டாலும் சரி தான், 2 நாள்ல போட்டாலும் சரி தான். நீங்க வந்து 1,00,000 உரு கண்டிப்பா போடணும். சரியா? அந்த 1,00,000 உரு போட்டு அதுக்கு முறை நீங்க ஆல்ரெடி நீங்க உப்பு எல்லாம் வச்சிருப்பீங்கல்ல, அதுக்கு கூட மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது உள்ளத்துக்கு போட்டு நீங்க பண்ணும்போது அனைவரும் உங்கள்கிட்ட வந்து அவ்வளவுக்கு வசியமாகி உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பாங்க. உங்களுக்கு மீது பாசம் செலுத்துவாங்க. அன்பா இல்லாத நபர்கள் கூட உங்க மேல அன்பா இருப்பாங்க. இது வந்து சில வீடுகளுக்கும் பண்ணலாம். வீட்டுல கணவர் வந்து உங்க மேல அன்பு இல்ல, பாசம் இல்ல, அக்கறை இல்ல, எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காரு, ஒரு சொல் சொன்னாலும் நமக்கு மதிப்பு இல்லை அப்படின்னா இந்த விஷயம் பயன்படுத்துங்க. இதெல்லாம் நம்ம சேனல்ல மேக்சிமம் நிறைய பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு இதான ஒரு பதிவுகள் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப நீங்க இதை வந்து பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த நபர் வந்து உங்க மீது வசியமாகுவாங்க. இதே மாதிரி குடும்பமா சில வீட்டில் வந்து ஃபேமிலியா இருப்பாங்க. கணவன் மனைவி, அந்த கணவனுடைய தாய் தகப்பனார், இந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்கள எல்லாத்தையுமே நம்ம வந்து தன் வசியத்துல வைக்கணும் அப்படின்னா இந்த காரியம் பண்ணுங்க. குடும்பத்தில் இதனால வந்து ஒற்றுமை கூடணும். இதனால எதுவும் சண்டைகள் வந்துடக்கூடாது. ஒற்றுமை கூடணும். எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா வாழணும். அப்போ அதற்கு தகுந்தாற்போல் இந்த காரியங்களை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரியா? அதற்கான மந்திரம் நான் சொல்றேன். மந்திரத்தை எழுதி வச்சிடுங்க. மேக்சிமம் வந்து இப்போ சில நேரத்தில் சாயந்தர ஓரையில நீங்க பண்றீங்க, சாயந்தரம் இந்த சுக்கிர ஓரையில பண்றீங்கன்னா முடிஞ்ச அளவு குளிச்சிருங்க. குளிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்க தியானத்துல இருங்க. சரிங்களா? உங்களுடைய குல தெய்வத்துக்கிட்ட வேண்டிடுங்க. நான் இப்படி ஒரு செயல் பண்றேன், எனக்கு இதுல வந்து வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஆரம்பிங்க. சரிங்களா? ஏன்னா குலதெய்வம், நம்ம வீட்டில் உள்ள கன்னி தெய்வம், இந்த 2 தெய்வங்களுடைய சக்தி இருந்தாலே நம்ம சகல காரியங்களையும் என்ன செஞ்சலாம், வெற்றி அடைந்து விடலாம். அப்ப இதற்கு ஒரு அற்புதமான முறை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பயன்படுத்துங்க. எல்லாரும் பயன்படுத்துங்க. இது இன்னார் தான் பயன்படுத்தணும், இன்னார் பயன்படுத்தக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எல்லாரும் பயன்படுத்தலாம். பயன்படுத்தி பார்த்துட்டு நீங்க ரிசல்ட் எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ரொம்ப அற்புதமான முறை. சரி, அதற்கான மந்திரத்தை பார்ப்போம். ஓம் புஷ்ப விலாசனா சக்கர விலாசனி சுவாஹா. ஓம் புஷ்ப விலாசனா சக்கர விலாசனி சுவாஹா. ஓம் புஷ்ப விலாசனா சக்கர விலாசனி சுவாஹா. இதுதான் மந்திரம். ஒரு தடவை நான் 3 தடவை சொல்லியிருப்பேன். ஒரு தடவை
இந்த மந்திரம் ஓம் புஷ்ப விலாசனா சக்கர விலாசனி சுவாகா. இந்த மந்திரத்தை 1,00,000 உரு போடுங்க. உங்களுக்கு கண்டிப்பா எப்படிப்பட்ட நபரா இருந்தாலும் என்ன செய்வாங்க, வசியம் ஆவாங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான முறைகள் நான் கொடுத்துட்டு இருக்கேன், எல்லாரும் பயன்படுத்துங்க. வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தனா, இதுல என்னத்த சந்தேகம் இருக்கு, எல்லாமே நான் தெளிவா சொல்லியாச்சு. இருந்தாலும் சந்தேகம் இருந்தனா வாட்ஸ்அப்ல நீங்க வந்து என்ன செய்யுங்க, கேளுங்க. வேற எதுவும் உங்களுக்கு காரியங்கள் தேவைன்னாலும் நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இதை தள்ளி நம்ம வந்து மந்திரவாசல் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் தனியாக ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாந்திரீக பொருட்கள் விற்பனைக்காகவே நம்ம உருவாக்கியிருக்கோம். நீங்கள் அதை போய் பாருங்கள். முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். யாருக்கும் தேவைன்னா ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி நண்பர்களே.